விடுதலைப்புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கின்றாரா இல்லையா? இலங்கையில் 18ஆம் தேதி காலை ஒரு 8-9 மணி அளவில் எனக்கு அறிவித்தார்கள், இங்கே எல்லாம் முடிஞ்சது. ஜோசப் பெரராசிங்கத்துடைய படுகொலை சம்பந்தனால தூண்டப்பட்டு தான் மேற்கொள்ளப்பட்டது. வச்சிருக்கிறதுக்காக சிங்கள தேசம் சிவராமையன் படுகொலை செய்தவர்கள் டபுள் ஏஜென்டாக புலிகளுக்கு தகவல்கள் கொடுத்தார், புலட்டை காட்டி கொடுத்தார். சிவராமிட்ட தகவல் கேட்டு யார நாங்கள் புலட் இயக்கத்திலே காலி பண்ண வேண்டி இருந்தது. அவர்கள் அவ்வளவு பெருசா அங்கே இருந்தவர்கள். பத்மநாபாவை ஏன் நீங்கள் படுகொலை செய்ய தீர்மானிச்சு? பத்மநாபா தரப்பினரை விடுதலை புலிகள் இயக்கம் படுகொலை செய்திருக்க கூடாது. தலைவர் பிரபாகரன் 25% தான் அரசியல் தலைவர், 80% மட்டும் சொல்லலாம் ராணுவ தீரர். ஆனவரை அடிக்க போற தலைவர் என்ன சொல்றது? இப்ப ஆனவரை அடிச்சீங்கன்னா ஒரு 1000 பேர் விளக்க வேண்டி வரும், 1000 பொட்டி அடிச்சுட்டு வாங்கணும் சொல்லுவேன். அப்படிதான் சொன்னவர். 650 பேரை கொடுத்துட்டு வந்துடும். அப்ப ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தில் என்ன செய்வது? இந்த மே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி இந்த செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வருகின்ற பொழுது என்ன மாதிரியான உணர்வு உங்களுடைய? இந்த நிமிடத்தை என்னால விவரிக்க முடியாது. மகனர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் மே 18ஆம் தேதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இலங்கை தமிழருடைய வரலாற்றிலே மிகவும் சோகம் கோரமான வகையில இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். பல்வேறு இழப்புகளையும் தமிழ் மக்கள் சந்திக்கிறார்கள். அதுல இருந்து இன்னும் விடுபடாத ஒரு நிலைமையில தான் தமிழ் சமூகம் இருக்கு இன்றைக்கு. ஆனாலும் அதில் அன்று என்ன நடந்தது என்பது சம்பந்தமற்ற தெளிவுகளோ படிப்பினைகளோ இதுவரைகளை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அந்த வகையில அன்றைய காலகட்டத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது இந்த நினைவுகள் எவ்வாறு கொண்டாடப்படுவது தொடர்பாகவும் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் வேர்கள் புலனாய்வு பிரிவினுடைய கேஸ்டர் முல்லைமதி அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. மே 18 நிறைவாகி கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் அன்று எழுப்பப்பட்ட அதே கேள்விகள் இன்றைக்கும் எழுப்பப்படுகிறது. விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கின்றாரா இல்லையா என்ற சம்பவங்கள். இல்லை என்று சொல்பவர்கள் அது மே 17ஆம் தேதி நடந்ததாக, 18ஆம் தேதி நடந்ததாக, 19ஆம் தேதி நடந்ததாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. இது இந்த பின்னணி என்ன? இதுல எது உண்மை? இதை நீங்கள் மக்களுக்கு ஒரு விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவின் ஒரு முக்கிய உறுப்பினராக இதை என்னென்று நீங்க தெளிவுபடுத்துறீங்க? என்னுடைய நேரடி வாக்கு மூலமாக சொல்வதாக இருந்தால், விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு அணி நேரடியாக என்னோடு தொடர்பில் இருந்தது. அந்த இறுதி நாட்களில் அவர்கள் கேப்பாவிலவு வீதிக்கு தெற்கு புறமாக கொண்டமட பகுதியை அண்மித்த பகுதிக்குள்ள இருந்தார்கள். அவர்கள் 18ஆம் தேதி இலங்கையில் 18ஆம் தேதி காலை ஒரு 8-9 மணி அளவில் எனக்கு அறிவித்தார்கள், இங்கே எல்லாம் முடிஞ்சது என்று சொன்னார்கள். எல்லாம் முடிஞ்சது என்றால் தலைவர் உட்பட எல்லாம் முடிஞ்சது என்றால் அதுக்கு போறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் செய்தி இதுதான். இதைத் தொடர்ந்துதான் நான் என்னோடு தொடர்பில் இருந்த புலனாய்வுத்துறை போராளிகளுக்கு மற்றவர்களுக்கும் சொன்னேன், தலைவர் அவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார் என்ற செய்தியை உடனடியாக அறிவியுங்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது சொல்லப்பட்டது, நோர்வே, இந்தியா உள்ளிட்ட தரப்புகள் தலைவர் பிரபாகரனுடைய வீரச்சாவை உடனடியாக அறிவிக்க வேண்டாம், ஏனென்றால் மக்கள் உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இதை சொல்லிவிட்டீர்கள் என்றால் உலகம் முழுவதிலும் தீமூட்டி விடுவார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை மிக கவனமாக கையாள வேண்டும், ஒரு நாள் பொறுமையாக இருங்கள் என்று ஒரு வாதத்தை இவர்கள். இந்த வாதம் தான் உண்மையில் தலைவர் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டார் என்ற ஒரு அறிவிப்பை விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி வெளியிட வேண்டிய ஒரு நிலை உண்மையில் ஏற்பட்டது. தலைவர் பிரபாகரன் 17ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் 18ஆம் தேதி அதிகாலை தான் வீரச்சாவடைந்திருக்கிறார் என்பது விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிலை. இதற்கு அப்பால் பேசுகிறவர்களை பற்றி எல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. 17ஆம் தேதி என்று ஒருவர் சொல்வதும், 19ஆம் தேதி என்று இன்னொருவர் சொல்வதும், 18ஆம் தேதி என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்களை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கை ஒன்று. இரண்டாவது, இந்த 18ஆம் தேதியை கையில் எடுத்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தாலும் அவர்களை ஓரம் கட்டுவதற்காகவும் இந்த 17, 19 இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்பால தலைவர் இருக்கிறார் என்றதை கொண்டு வந்திருக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த தமிழினத்தை ஒரு ஒன்றுபட விடாமல், ஒரு முடிவெடுக்க விடாமல், பல கருத்துக்களுக்குள் சிதைந்து சீரழிக்கப்படுவதற்கான ஏற்பாடாக உளவுத்துறைகளாலே அவர்கள் தவறாக இயக்கப்படுகின்றார்கள். அதுக்கு நான் நினைக்கின்றேன், விடுதலை புலிகளின் மிக முக்கியமான ஒரு சில போராளிகள் எங்கோ மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு அவர்களை வைத்து இவர்களுக்கு நம்பகத்தன்மையாக செய்திகள் சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் எங்களுடைய மூத்த கவிஞரும் போராளியாக இருந்து பின்னர் இயக்கத்தை விட்டு விலத்தி மாமனிதனாகவும் இன்று வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் இதுல கதைக்க மாட்டேன். நான் சொல்றேன், காசி அண்ணதை பற்றி கதையாதே கொண்டு என்னை விட யாரோ அவருக்கு சொல்றது சரி என்று நினைக்கிற அளவுக்கு அல்லது அவருடைய கருத்தை ஏற்று கதைக்க வேண்டிய நிலை ஒன்று இருக்கிறதானால் அவர் கதை. அதனாலதான் சாமி குற்றம் ஆகி போச்சு காசி அண்ணன், உன் சந்ததிக்கே கேடு வரும் ஜோசியன் என்று நான் எழுதினேன். என்னுடைய நண்பரும் பேராசிரியர், அவருடைய பேர் நான் தவிர்த்து விடுகிறேன். அவர் சொன்னார், எந்த அப்பா
அப்படி சொல்றாய், நீ பெரிதும் மதிக்கும் காசி நீயே அப்படி பாடலாமான். நான் உடனே அந்த வார்த்தையை மாத்தினேன், சாமி குற்றம் ஆகாதா காசி அண்ணா. ஆகவே 18ஆம் தேதி எங்களுடைய தேசிய தலைவர் வீரச்சாவடைந்திருக்கிறார் என்பது விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக ஆகஸ்ட் 24ஆம் தேதி கே. பத்மநாதன் அவர்களை புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட விஷயம். அவர் செஞ்சோலை நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு கதை. அவர் கூட அந்த காலகட்டத்திலேயே அவர் நினைக்கிறேன் அவர் ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே அறிவித்து விட்டார், மே 18ஆம் தேதி தலைவர் வீரச்சாவு அடைந்து விட்டார். அந்த செய்தி சேனல் 4 பிரித்தானியாவுடைய மிக முக்கிய ஊடகமான சேனல் 4ல ஊடகத்திலையும் ஒளிபரப்பானது. அதே சமயம் அந்த காலகட்டத்தில விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட TTN தொலைக்காட்சியிலும் அந்த செய்தி ஒளிபரப்பானது. ஆனால் செய்தி ஒளிபரப்பாத பிற்பாடு TTN தொலைக்காட்சி தாக்கப்பட்டது. தலைவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தியே பரவ விடப்பட்டது. அதுகின்ற பாரதூரமான விளைவுகளை நாங்கள் இங்கு இப்பொழுதும் பார்த்து கொண்டு நிற்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். கே. பத்மநாதன் தலைவர் ஆக்கப்பட்டதும் அவர் கைது செய்யப்பட்டதும் அவரை நான் இலங்கைக்கு சென்று ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு செல்கின்ற பொழுது அவரை நான் சந்திக்கின்றேன். அவரோடு இதுகள் பற்றி உரையாடியும் இருக்கின்றேன். முடிஞ்சதுதான் சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் அவர் ஒன்று குறிப்பிட்டிருந்தார், இந்த யுத்தம் எப்படி இந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்ந்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும், ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி வெற்றி பெறும் என்ற கற்பனைகள்ல அது கற்பனை அல்ல. இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் எந்த கட்சி தோல்வியடையும் என்றது யாருக்கும் தெரியாது. நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு விலை கொடுத்து போராடிய இயக்கம். இப்ப நான் உங்களுக்கு நடுவில் சொல்றேன்னா, இந்தியா எப்பொழுதுமே 2 துருவப்பட்டு தான் ஈழ தமிழர் பிரச்சனையை கையாண்டது. இந்தியாவினுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்ற இந்திய ராஜதந்திரிகளும் இன்றும் இருக்கிறார்கள். இந்திய உளவுத்துறை கட்டமைப்புகள் அனைத்து அவருடைய எல்லா உளவுத்துறைகளுக்குள்ளையும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்த ஈழ போராட்டத்தில் ஆதரவான சக்திகள் இருக்கிறார்கள். ஆனபடினால சோனியா காந்தி அவர்களே இந்த விடயம் சார்ந்து சொன்னது, இது சட்ட பிரச்சனை, நீதிமன்றத்தில் இருக்கிறது, நீங்கள் சட்டப்படி நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வாங்கோ, தனி மனிதர்களாக நாங்கள் புரிந்து கொள்ளுவோம் என்ன நடந்தது என்ற விஷயத்தை தலைவர் எழுதின கடிதத்துக்கு அவ பதிலா சொல்லி இருந்தோம். இதெல்லாம் வெளியில தெரியா. இந்த காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கித்தான் விடுதலை புலிகளை போரில் பெரிய அளவில் ஒடுக்கி இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில உள்ள ஒரு தீர்வை அவர்களுக்கு திணிக்கிறதுக்கான போராகத்தான் இதை அவர்கள் முதலில் வடிவமைச்சார். ஆனால் பின்னர் தமிழரசு கட்சி உட்பட இலங்கை அரசு எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களும் கூட்டாக சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முடிவாகவும் அதை எடுத்து இறுதியில் விடுதலை புலிகளை அவர்கள் அடியோடு அளிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போனார். தேர்தல் பிஜேபிக்கு ஆதரவாக வந்திருக்குமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கூட மாறியிருப்பார். ஜெயலலிதா எங்களுக்கு எதிராக கதைச்சா போனாண்டில் இவர்கள் கதைப்பார்கள். அது அரசியல் கட்சிகள்ல சில விஷயத்தை கதைப்பார்கள். ஜெயலலிதா ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு ஆள். அவருக்கு பின்னாலே இருந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவானவர்கள். எங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கு பின்னாலே விடுதலை புலிகளை மிகவும் நேசித்து ஆதரவானவர்கள் இருந்தார்கள். கருணாநிதிக்கு பின்னால கூட குளத்தூர் மணியன் உள்ளிட்ட பலர் இருந்தார்கள். அப்ப அதுகள் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். அப்ப விடுதலை புலிகள் பலருடைய கோரிக்கை, புலம்பெயர்ந்த தாயக மக்கள், அரசியல் சார்ந்தவர்கள், இந்த இந்திய தேர்தலை நீங்கள் தாக்குப்பிடிச்சுதான் ஆக வேணும், இவ்வளவு பெரிய விலை கொடுத்துட்டு மூடி போட்டு போக முடியாது, விட்டுட்டு போயிடாது, நீங்க இறுதி அங்குலம் வரையும் போராடுவோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே மக்களை பாதுகாத்துக் கொண்டு நில்லுங்கோ, இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடு நீங்கள் முடிவெடுங்க என்று சொல்லி சொன்னார்கள். உண்மையிலேயே அது சார்ந்து சில செயற்பாடுகள் சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கும் தெரியும். அதில் நாங்கள் இப்ப பேசுறது சரியில்லை. பிஜேபி வெற்றி பெற்றிருக்குமா இருந்தால் அடுத்த நிமிஷம் போர் நிப்பாட்டப்படும். பிஜேபி வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ அதுകൊണ്ട് தெரியாத ஒரு காலத்துல கனடாவிலே பொப்ரே அவர்கள் சம்பந்தனை கூப்பிட்டவர்கள், இங்க வாங்க சம்பந்தன் போரை நிப்பாட்டுவோம். கனடா உட்பட்ட பல நாடுகள் கூட்டு சேர்ந்து சம்பந்தனை முன்னிறுத்தி புலிகளுக்கு எதிரான போரை நிப்பாட்டுவோம், பேச்சுவார்த்தை பிரச்சனைக்கு தீர்வானவும், நான் புலிகளுக்காக புலிகளை ஆயுதங்களை கைவிடுகிறார்கள், ஜனநாயக வழிக்கு வாரார்கள் என்று சொல்லி அறிவியும் சொல்லி கேட்டார். அப்ப சம்பந்தன் புலிகளை அழித்து, அதாவது அமரலிங்கத்தை சுட்டு போது காயப்பட்ட சிவசிதம்பரத்தை மருத்துவமனையில் பார்த்த சம்பந்தன் சொன்னது, எப்ப பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படுகிறார்களோ அதை பார்த்து விட்டு தான் நான் புட்டுக்குச்சீனி ஓட்டு சாப்பிடும். இந்த சம்பந்தனுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பதவியை இவர்கள் கொடுத்தார்கள். 2005 போய் நான் நேரடியாக அன்னைக்கு சொன்னேன், இப்படி எல்லாம் கதைச்ச வரிவர் போய் சந்திரிக்காக்கு யாழ்ப்பாணத்தை பிடி என்று சொன்னவர் அங்க மாத்தியாவை உடைச்சு போட்டாங்க, புலிகள் பலகீனமா இருக்கிறார்கள், இப்படியே காட்சி எல்லா உண்மையும் நாங்க சொல்ல வேண்டி வரும், பரவாயில்லை, எல்லாம் செய்து போட்டார்கள், நீங்கள் பிடிங்க, உங்களுக்கு எல்லா ஆதரவும் பெற்று தர வேண்டும் தானே. சந்திரிக்காவையே ஒரு மோசமான இனவாதியாக்கினவர் சம்பந்தன். இவருக்கு எப்படி நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இப்படி பார்க்க
தமிழ்ச்செல்வனோட கதைக்கிறேன். உடனடியாக இயக்கத்துக்குள்ள முடிவெடுக்கப்பட்டது ஜோசப் பரநாயகத்தால தமிழ் அரசு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக. ஆனால் தன்னை தலைவராக தன்னை சம்பந்தனை போட்டு தள்ளி விடுவார் என்று பயந்தார் ஜோசப் பரநாயகம். புதிய முடிவெடுத்து விட்டா அதுதான் நடக்கும். பிரபாகரன் சொல்லிவிட்டார் சம்பந்தனை தூக்கி ஜோசப் பரநாயகத்தை போனோம்னு சொன்னால ஜோசப் பரநாயகத்தையே போட்டு விட்டார். இந்த ஜோசப் பரநாயகத்துடைய படுகொலை சம்பந்தனால தூண்டப்பட்டு தான் மேற்கொள்ளப்படுது. சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தால்தான் புலிகளை அடியோடு அழிக்கலாம். இல்லை என்றால் அரசியல் சேஞ்சுகளுக்காக ஜோசப் பரநாயகம் வந்தால் கனடா கூப்பிட்டா உடனே அடுத்த நிமிஷம் இங்க வந்து இருப்பேன். நான் செத்தா கூட பரவாயில்லை, போராளிகளை காப்பாற்றணும்னு சொல்லுவேன். தம்பி வேண்டாம், இதுக்கு மேல யுத்தம் வேண்டாம் சொல்லி தலைவருக்கே சொல்லுவேன். சம்பந்தனை வச்சு புலிகளை அழிச்சு தமிழர்களை அடிமையாக்கலாம். அதனால சம்பந்தனை வச்சிருக்கிறதுக்காக சிங்கள தேசம் யாரை பயன்படுத்தியோ அவரை போட்டு தள்ளி விட்டாங்க. விடுதலை புலிகளுடைய தலைவரும் இனிய போராளிகளும் இருந்த பல்வேறு படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அந்த ஆயுதம் ஏந்திய எந்த போராளி தலைவர்களுமே இன்றைக்கு உயிரோட இல்லை. அதுல உமாமகேஸ்வரன் ஒருவர் தான் அவருடைய அமைப்பாலேயே படுகொலை செய்யப்பட்டார். உமாமகேஸ்வரனே அவற்றை அமைப்பால படுகொலை செய்யப்பட்டார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய போராளிகள் மாலதீவுல கைது செய்யப்பட்டு இருந்த சமயமும் மன்னார்ல இருந்த முகாம் முள்ளிக்குளம் முகாம் தாக்கப்பட்டதும் உமாமகேஸ்வரன் திட்டமிட்டு போராளிகளை பலி கொடுத்தார். அதுகளுக்காக அவர் போராளிகளை காப்பாற்ற மாலதீவுக்கு சென்ற போராளிகளை காப்பாற்றவும் நடவடிக்கை எடுக்கல என்ற காரணத்தினால அவருடைய பொடிகார்ட் தான் அவரை சுட்டு அனுப்பினார். உமாமகேஸ்வரன் கொல்லப்பட்டதுக்கு உண்மையான காரணம் பலாலிக்குள்ள இருந்து வெளியில வருகின்ற விடுதலை புலிகள் இயக்க தலைவரை படுகொலை செய்ய சொல்லி ஒரு அசைன்மெண்ட் உமாமகேஸ்வரன் கொடுக்கப்பட்ட போது உமாமகேஸ்வரன் அதை உடனடியாக விடுதலை புலிகளுக்கு தெரிவிச்சு விட்டார். தம்பியை கவனமா கொண்டு போங்க, வெளியில வரைக்குள்ள போட்டு தள்ள போறாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? இந்திய படைகள் தமிழகத்துக்கு வந்திருந்த பொழுது தலைவரை கூப்பிட்டு பலாலிக்குள்ள சந்திச்சு இந்த டிக்ஷித் இந்திய ராணுவத்துக்கு கட்டளை விட்டவர் பிரபாகரனை கொலை செய்யும் வாய்ப்பு இருக்குது என்றால் உண்மையிலேயே உமாமகேஸ்வரனை படுகொலை செய்தவர்கள் இந்திய ரோவிடம் சென்றுதான் சரணடைந்தவர். அவர்கள் கொழும்புல படுகொலை செய்துவிட்டு படுகொலை நடந்த சம்பவம் தெரிகிறதற்கு முன்பாகவே டிக்கெட் போட்டு தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டார்கள். தமிழ்நாட்டுல அவர்களை காப்பாற்றினது தராக்கி சிவராமையன் படுகொலை செய்தவர்கள். அதுக்கு சொல்லப்படுற காரணம் தராக்கி சிவராம் டபுள் ஏஜென்டாக புலிகளுக்கு தகவல்கள் கொடுத்தார், புலட்டை காட்டி கொடுத்தார் என்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. சிவராமிட்டு தகவல் கேட்டு யாரை நாங்கள் புலட் இயக்கத்திலே காலி பண்ண வேண்டி இருந்தது. அவர்கள் அவ்வளவு பெருசா அங்கே இருந்தவர்கள். உமாமகேஸ்வரனுக்கு எதிராக விடுதலை புலிகள் உமாமகேஸ்வரன் உயிருக்கு எந்த ஆபத்தையும் இனிமேல் ஏற்படுத்தக் கூடாதுன்றது பலாலி சம்பவத்தோடு தலைவர் போராளிகளுக்கு சொல்லிவிட்டார். அப்ப மாணிக்கன் தாசன் போன்றவர்கள் திட்டமிட்டு உமாமகேஸ்வரனுடைய கொலைக்கு உதவினார்கள் நினைக்கிறீங்களா? அல்லது ஏன் மாணிக்கதாசன் மிக மோசமான ஒரு மனுஷராக வவுனியாவில பல்வேறு படுகொலையும் செய்து கொண்டிருந்தார். விடுதலை புலிகளுக்கும் மாணிக்கதாசனுக்கும் இடையில ஒரு கடும் யுத்தம் ஒன்று நடந்ததுதான். புலட்காரர்களையும் இபிஆர்களையும் அல்லது ஏனைய இயக்கங்கள் இலங்கை படைகளோடு சேர்ந்தவையே இப்படி கையாள்றது என்ற தொடர்பில் ஒரு தெளிவற்ற நிலைமையில பிரேமதாசாவோட யுத்தம் துவங்கின உடனே 91 முற்பகுதியிலே என்ன வவுனியாக்குள்ளே அனுப்பி இவர்களை அமைதிப்படுத்தி எங்களுக்கு எதிராக செயல்பட பண்றதுக்கான சில நகர்வுகளை செய்ய சொல்லி ஒரு புலட் இயக்கத்தை சேர்ந்தவர் என்ற அடையாளத்துடன் நான் போறேன். இன்றைக்கும் காந்தன் உயிரோடு இருக்கிறார், முள்ளியவள காந்தன், கருவலங்கண்டல் இருக்கிறார் ரோபோட். இவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் புலட் பின்னணியை சேர்ந்தவன், புலிகள் இயக்கத்துக்கு போயிட்டு ஓடி வந்துட்டு தான் அவைக்கு தெரியும். அதை வச்சு கொண்டு நான் ஒரு புலட்காரன் என்ற வேஷத்துல தான் மௌனியாக்கள் இறங்கினேன். அப்ப பிறகு பொட்டம்மானாக்கள் கலைகளை புடுங்கோணுமே தவிர கலைகளுக்கு உரம் போட்டு வளர்க்க கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட போது அதுவும் ஒரு நியாயமாப்பட்டது. ஏன்னா இவர்கள் எப்ப எங்க போவார்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது என்ற நிலைமையில் இருந்தாரு. பொட்டம்மானாக்கள் எடுத்த சில நடவடிக்கைகளுக்கு எதிர்வினை ஆற்ற துவங்கிய போது இலங்கை உளவுத்துறைகளும் பயன்படுத்தித்தான் மாணிக்கதாசன், அலவாங்கு ராசாக்கள், இந்த இவங்கள் எல்லாரும் சேர்ந்து படு மோசமான அநியாயங்களை செய்து இந்த வியாபாரிகளை எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் பல அநியாயங்கள் செய்தவர்கள். அங்க அவ்வளவு பேரையும் அத்தனை கலைகளையும் புடுங்கி எறிஞ்சு விட்டார்கள் புலிகள். கலைகளோட சேர்ந்து இந்த வசந்தன் போல அப்பாவிகளும் போய் சேர்ந்துட்டார். தராக்கி சிவராம பொறுத்தவரையிலே அவர் புலட்டை பற்றி ஒன்றும் சொல்லல. அவர் விடுதலை புலிகளுக்கு சரியான ஆலோசனைகளை சொன்னார். பேர்கள் புலனாய்வுத்துறைக்கு சமகால நிலவரங்கள் தொடர்பில் ஊடக தகவல்களின் அடிப்படையில் சர்வதேச நிலவரங்கள் தொடர்பில் தெளிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒருவராக செயற்பட்டார். அவர் விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்தவர் அல்ல, இலங்கை அரசு சார்ந்தவரும் அல்ல. அவர் ஒரு உண்மையான ஒரு நல்ல தமிழ் தேசிய சிந்தனையாளனாக இந்த உரிமை போராட்டத்துக்கு கூட தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்றதுக்காக அவர் செயற்பட்டவர். அது தங்களுக்கு பிரச்சனை என்று கண்ட உடனே இந்த புலட்காரனை வச்சு அவர்கள் போட்டு தள்ளி விட்டார்கள் என்றுதான் உண்மை. அவர் லண்டன்ல இருக்கிறார் என்றால்
அவர் யார் என்னத்துக்காக போட்டவருக்கு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க யாராவது சரியான முயற்சிகள் எடுத்தார். இப்ப பிளாட் வந்து இதுல ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அதான் உண்மை. அதுல நீங்க ஒரு நியாயம் இருக்கு. ஏனால் அந்த பிளாட்டுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த 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 பனிப்போர் வந்து முடிஞ்ச நீண்ட வருடங்கள் தசாப்தங்கள் ஆகிட்டு. மாணிக்கவாசனை சுட்டது சரியோ பிள்ளை ஒன்று நீங்கள் மக்கள்கிட்ட போய் சரின்னு சொல்லி சில சம்பவம் வசந்தனை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது தவறுதலாக நடந்தது. பிரணாயத்துல வந்து ஒன்று இல்லை. பிளாட் ரோபோட் சுட்டுக் கொல்லப்பட்டவர் 94-5 ஆண்டு இந்த ஓமந்த முன்னரங்கத்துல சுட்டுக் கொல்லப்பட்டவர். அந்த ரோபோட்டை முன்னரங்கத்துக்கு வெளியில கொண்டு வந்தது நான். ஆனா நாங்கள் எங்கிட்ட பொறுப்பாளர் கூடாக இந்த காரணத்துக்காக இவரே ராணுவ முன்னரங்கத்துக்கு வெளியில வந்து மக்களை ஒழுங்குபடுத்தி விடுறதுக்கான ஒரு வேலையை செய்ய சொல்லி விட்டுருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்களே. ஏனென்றா அப்பொழுது எங்களுக்கு இந்த ராணுவ முன்னரங்கங்களுக்குள்ளார உடைச்சு கொண்டு நெருக்குளம் வங்கால் பக்கங்களுக்குள்ளார தொடர்புகளை ஏற்படுத்தி ரகசியமாக உள்ளுக்கு நுழைகிற பாதைகள் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த சாட்டிக்குளம் பாதைகள் நேர போக வேண்டிய வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்தது. மற்றது முகவர்களை உருவாக்குறதுக்கு அவருக்கு பெரிய வசதியா போச்சு. புலிகளுடைய ஆதரவாளர்களை இலகுவாக இனங்கண்டு முகவர்களாக்க துவங்கி விட்டார். இப்ப மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக இந்த ரோபோட்டை முன்னுக்கு கொண்டு வந்தார். ஆனா அந்த ரோபோட்டையே சுட்டுக் கொண்டது எங்கட போராளிகள். இப்படி போர்க்காலங்கள்ல சில தவறான சம்பவங்கள் தவறுதலாக நடக்கும். அவர்கள் அங்கார தியாகி என்று சொல்லப்படுவார்கள், இங்கார துரோகி என்று சொல்லப்படுவார்கள். நீங்க ஸ்ரீசபாரணத்துடைய படுகொலை சம்பந்தமாக ஏற்கனவே கதைச்சிருக்கிறீங்க. பத்மநாபாவை ஏன் நீங்கள் படுகொலை செய்ய தீர்மானிச்சீங்க? நல்ல ஒரு கேள்வி. பத்மநாபா தரப்பினரை விடுதலை புலிகள் இயக்கம் படுகொலை செய்திருக்க கூடாது. பத்மநாபா தரப்பு தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொண்டுதான் தமிழீழ பிரகடனம் செய்து போட்டு பத்மநாப பெருமாள் முதலமைச்சர் இடத்திலிருந்து வெளியேறினது. அதனுடைய பொருள் விடுதலை புலிகள் தான். விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழீழ பிரகடனம் அல்ல செய்தவர் பத்மநாபா. அப்ப நாங்கள் இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள இந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு வந்து எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் செய்திருக்கிறது என்ன? இந்தியா உதவ வந்து இந்தியாவையும் ஏற்றுக்கொள்ள இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு வந்த போராளிகளாக எங்களையும் ஏற்றுக்கொள்ள இல்லை. இது பிரச்சனை தமிழர் பக்கத்திலே இல்லை, சிங்களவர் பக்கத்திலே. இது பிரிந்து செல்வதை தவிர வேறு தெரியவில்லை. ஆகவே தமிழீழத்தை பிரகடனப்படணும். இந்த அரசியல் மொழியை சரியாக புரிந்து அது சார்ந்து இயக்கத்தோட கதைச்சு பேசி அந்த ஆலோசனைகள் இயக்கத்துக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது இந்த இந்திய படைகள் வெளியேறியதும் விடுதலை புலிகளுக்கு ஒரு ஆலோசனை வந்து கொண்டிருந்தது. ஏனைய இயக்கங்களுக்கு பகிரங்கப்பான பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை அரசியலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்குங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அரசியல் பிராணி ஆகிவிட்டார்கள். நீங்கள் வீட்டுல போயிருங்கொண்டு அவர்கள் இருக்க போறது இல்லை. ஆகவே அவர்களை அரசியல் பிராணிகளாக்கி திருத்தி எடுங்கோ ஆலோசனைகள் போய்கொண்டிருந்தது. ஆனால் இந்த இந்திய தரப்பு இவர்களை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்று அதிதீவிர சிந்தனை கொண்ட தரப்பால பத்மநாப தரப்பு போட்டு தள்ள பண்ணிவிட்டார்கள். இது காலம் சில முடிவுகள் எடுக்கிறது, சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இடையில இருந்த தகவல் பரிமாற்றங்கள், இப்ப சரியான கருத்துக்களை போய் தலைவருக்கு சொல்லி தலைவருக்கு அது தெரிஞ்சாதான் இவர்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போய் அங்க தலைவருக்கு முன்னால கதைக்க தலைவர் சொல்வார் இல்லை அது வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சுவோம். இப்ப தலைவர்கிட்ட பத்மநாப தொடர்புல ஒன்றும் இல்லை என்றால் இந்திய படைகளோட வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அவர்கள் அங்க போயிருந்தோம் திருப்பி அது செய்ய போறார்கள் இது செய்ய போறார்கள். அப்ப போட்டு தலைவர் முடிவெடுக்கிறார் தானே. அவர் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறார். அவருக்கு இருக்கிற தகவல்களை வச்சுதானே அவர் முடிவெடுக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தால் என்ன, மோடியா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, அதுதான் இது. அதுக்காக தலைவர் மீது பிழை சொல்ல முடியாது. தலைவர்ல பிழை சொல்ல முடியாது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது பிழை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சிருந்தால் இன்றைக்கு தமிழர்களுக்கான ஒரு காத்திரமான அரசியல் செய்வதற்கான ஒரு தரப்பாக அவர்கள் தெரியும். நீங்க சொல்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு காரண காரியங்களோட ஒத்து போகக்கூடியதாகவும் இருக்குது. ஆனா விடுதலை புலிகள் தரப்பிலே பொதுவாக யார் என்ன கருத்து வச்சாலும் அவர்கள் பொதுவாக வைக்கின்ற கருத்தின் சாராம்சம் என்னென்றால் தவறுகள் நடந்திருக்குது, பல்வேறு தரப்பினர் தவறுகள் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அது தலைவருடைய தவறு அல்ல என்றதின் அடிப்படையில் தான் அது முடிவுக்கு வருகிறது. இல்ல இப்ப தலைவரை காப்பாற்றணும்ன்றது எங்கிட்ட தேவை இல்லை. தலைவருடைய பாத்திரம் என்ன, அவர் எங்க இருந்தார், இதேதானே மற்றவர்களுக்கும் மற்ற தலைவர்களும் இதைத்தானே சொல்ல போயிடும். இல்ல அது உண்மையில் இருக்குதானே. அதனாலதானே நாங்கள் செலவு இபிஆர்ல இயக்கங்களை பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைக்கிறோம். இபிடிபியை இணைக்க இல்லையா, இபிடிபி நாங்கள் ஆயுதம் வாங்க இல்லை. இபிடிபி என்ற ஒரு இயக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. விடுதலை புலிகள் செயல்நிறுத்த இயக்கம் வந்து செலோ இபிஆர்ல வீரோஸ் பிளாட் தமிழீழ ராணுவம் என்ற தம்பாப்புள்ள தமிழீழ ராணுவத்தில் இருந்த பரவ உட்பட அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நினைக்கிறேன்.
இந்த தம்பா பிள்ளையினுடைய அந்த வெடிகுண்டு, அதாவது அமினேஷன் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை நாங்கள் தூக்குறதுக்காகத்தான் நானே தம்பா பிள்ளை மகேஸ்வரன் இயக்கத்துக்கு 84ஆம் ஆண்டு விடுது. தம்பா பிள்ளை மகேஸ்வரன் அப்பவே ஒரு துண்டு பிரச்சனை விடுதவர், கண்ணன் வரமாட்டாள். அது ஒரு மிகவும் சிந்திக்க வேண்டியது. நீங்க மகாபாரதத்துல பொருத்தி பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த துண்டு பிரச்சனை மிகச்சரியா எழுதி இருந்தவர், கண்ணன் வரமாட்டார். ஆகவே நாங்கள் தான் ஒற்றுமையான எங்களை காப்பாற்றணும். எங்களுக்கு உடைவு வந்தோம்னா நாங்க அழிஞ்சு விடுவோம். என்னன்னா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதைகள் இருக்கு. 85ஆம் ஆண்டு இந்த வழிவரைபடத்தின் ஊடாக எல்லா இயக்கத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்த முயற்சியை ஆரம்பத்துல கிட்டண்ண மறுத்தாலும் பிறகு அதனுடைய நியாயமான பக்கங்களை உணர்ந்து கிட்டண்ண ஏற்றுக்கொள்றேன். ஆனால் திடீரென்று கிலோக்காரர் கந்தனுக்குள்ள போய் சுட்டோன்னு கிட்டண்ண குழம்புற இந்த கிட்டண்ண குழம்ப கொஞ்சம் குழம்பாதாப்பான்னு சொல்லி கொண்டு கேட்கல. இல்ல செலோ உங்களை அழிக்கத்தான் போகுதுன்னு சொல்லி தலைவருக்கே போய் சொல்லி விட்டால் இந்த தலைவர் வழி தலையில் இல்ல வழி மாத்திரம் இப்ப கிட்ட சொல்றது இல்ல, உண்மையா போயிடும். இந்திய உலகத்திலேயே போய் தலைவருக்கு சொல்லுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன தெரியும் யார் சொன்னாரு? இந்திய உலகத்திலேயே தலைவருக்கு சொல்லுது, துரியவர்தன் வந்து நிற்கிற உங்களை அடிக்கிறதுக்கு தான், இன்ன காரணத்துக்காக தாஸ் குரூப்பை போட்டா தான் ஈஸியா உங்களை அடிக்கலாம்ன்றதுக்காக தாஸ் குரூப்பை போட்டவங்க, இல்லாட்டி அவங்க உங்களுக்கு அடிக்க பாதி பேர் ஓடி போய் தாசோடுவாங்க. நீங்கள் இப்ப தாச நீங்கள் நல்ல ஒட்டுதாரே, அதனால தாசை போட்டவங்கன்னு சொன்னா அப்படியா அடிநாட்டில் ஒரு முடிவு வைக்கிறாரு. ஒரு இப்ப தலைவர் பிரபாகரன் 25% தான் அரசியல் தலைவர், 75% 80% என்று சொல்லலாம். 80% தலைவர் பிரபாகரன் ஒரு ராணுவ லீடர், 20% தான் அவர் பொலிட்டிக்கல் லீடர். தமிழீழ நில அரசாங்கத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தது யார்? அது பராண்யாக்கள், மற்ற பாலகாரண்யாக்கள், ஜோகியன், மற்றவே தானே. என்ன மூத்த போராளிகள் நிறைய பேர் இருக்கு. அவைதான் செய்தாரு. தலைவராக இருந்தவர் ராணுவத்துறை சார்ந்தார். அவருடைய அதிகமான சிந்தனை இருக்கும். அப்புறம் ராணுவ சிந்தனையாளனுக்கு தன்னுடைய எதிரிய தண்ணி அடிக்க போறாண்டா என்ன செய்வார்? அவரை முந்தி அடிக்கிறதா சொல்லுவேன். அப்ப அடிக்கிறதுக்கு ரெடி அடிக்கிறாண்டா அடிக்கிறதா சொல்லுவேன். இன்னைக்கு விடுதலை புலிகள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிற எல்லாரும் வந்து பிரபாகரனை சந்திக்கவோ அவரோட உரையாடவோ அவருடைய தகவல்களை அறிந்தவர்களாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக. நீங்கள் அவ்வாறான ஒரு நபர். இந்த மே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி இந்த செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வருகின்ற பொழுது என்ன மாதிரியான உணர்வு உங்களுடைய? உண்மையிலே மே 18ஆம் தேதி இந்த விஷயத்தை சொல்ல போது அந்த நிமிடத்தை என்னால விவரிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவ்வளவுக்கு இந்த போராட்டத்தோட சின்ன வயசுல இருந்து இந்த இயக்கம் தலைவர் இந்த மக்களுக்காக நாங்கள் போராடினாங்கள். பெரிய கவலை. ஏனென்றா எனக்காகவே என்னுடைய மக்கள் பல மணி நேரங்கள் இந்திய படைகளுக்கு முன்னாலே எல்லாம் ஆயுதங்களோடு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு உணவு தந்து எங்களை வாழ வைத்திருக்கிறார்கள். தங்கட பிள்ளைகளுக்கு சோறு ஆச்சலுக்கு வச்சிருந்த அரிசியே போராளிகள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனே கஞ்சியை வடிச்சு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு சோத்த தர்றதுக்கு வலிக்கிட்ட அம்மாக்களையும் நாங்கள் சந்திச்சவர்கள். ஆனபடியால எங்களுடைய இனம் ஒன்றுமில்லாமல் இப்படி போட்டுதுன்றதுக்கு அப்பாலே நாங்கள் தலைவர்கள் வந்தா எங்களுக்கு ஒன்றுமில்லை என்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எங்களோட தலைவர் ஒரு இயற்கையின் கொடை. அவரை தலைவராக வச்சு அவரை தலைவராக எதிர்த்து தலைவர்கிட்ட என்ன அனுமதியை பெறுவதோனும் என்ற அளவில் திறம்பட செயற்பட்ட போராளிகள் செய்தது அற்புதமான விடுதலை போராட்டம். அவரை தவறாக முடிவெடுக்க வச்சு அந்த முடிவை கொண்டு போய் செயல்படுத்தி அநியாயம் செய்தவர்கள் எங்களுடைய இயக்கத்திலேயே பிள்ளையாக செயல்பட்டவர்கள். இது ரெண்டும் கலந்துதான் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் இருக்க முடியும். 5 விரல் இருக்கு தானே, இங்க பாருங்க 5 விரல் இருக்கு, ஒன்று என்ன சமமா இருக்கும்? இல்ல, இங்க வரைக்கும் என்ன இது சமமா வருது. அப்ப ஒன்றுபட்டா மட்டும்தான் நீங்கள் பலமா இருக்க முடியும் என்றதை இது காட்டுது, இயற்கையை காட்டுது. இப்படித்தான் இருப்போம் என்று சொன்னா என்ன வேணும்? சின்ன விரல் தான் இருக்கும், கட்ட விரல் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்ததுதான் தலைவர். தலைவர் இங்க மேலதான் நிக்கலாம். மிச்சம் இவ்வளவு பேரும் தலைவரை சரியா புரிஞ்சு கொண்டு அவருக்கு போய் உண்மையில சொல்லி சரியானதை சொல்லி அதுக்கு ஒரு விடகட்ட வேலை செய்யலாம். ஆனவரை அடிக்க போறோம் போனா தலைவர் என்ன சொல்றது? இப்ப ஆனவரை அடிச்சீங்கன்னா ஒரு 1000 பேர் விளக்க வேண்டி வரும், 1000 பொட்டி அடிச்சுட்டு வாங்கணும் சொல்லுவேன். அப்படிதான் சொன்னவர். 650 பேரை கொடுத்துட்டு வந்துடும். சரி, முடிச்சு போட்டிகள் அடுத்த வட்ட வேலையை பாருங்க தான் சொல்லலாம். அப்ப இயக்கத்தை விட்டு போங்க எல்லாரும். 600 போராட்டம் முடிச்சு போட்டிகள், 600 பிடிக்கல, இதோட போராட்டம் முடிஞ்சுட்டு போலாமா? 600 அடிக்கலாம்னு எல்லா தளபதிகளும் வரைய இல்ல முடியாதுன்னு முடக்கி விட்டு அவங்க போராட்டம் திறவே முடிஞ்சு போடும். அப்ப ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்துல தலைவர் என்ன செய்யறது? இதைத்தான் நாங்கள் எங்கட மக்களுக்கு சொல்றோம். தலைவரின் பேரில் நாங்கள் அவரை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினதுக்கு காரணம், ஜெயவர்தனா நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒரு சர்வாதிகார அரசியலை அங்க செய்யறான். தனி ஒரு மனிதன் பேர்ல அவன் செய்யறான். நாங்களும் என்ன செய்வோம்? எங்கட தலைவரை முன்னிறுத்துவோம். கடவுளை என்று கல்லத்தான கும்பிடுவோம். அதான் எங்கட தலைவர் சொன்னார். மக்கள் யாரையாவது ஒரு ஆள் தலையில எதையாவது வைக்க பார்ப்பார்கள், முடியலையோ கல்லத்துக்கு வச்சுட்டு கடவுளை எல்லாம் பார்த்து கொண்டு கடவுள்கிட்ட விட்டுருவார். இதுதான் உண்மை. அதனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தில் தலைவர் அவர் தன்னுடைய பணிகளை சரியாக செய்தார். அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்களும் இது இப்படி போய் சொன்னாதான் தலைவருக்கு விருப்பம், இதை செய்வதற்கு தான் தலைவர் விரும்புகிறார் என்று
இவர்கள் தங்களோட கற்பனையில போய் சொன்னால் அவர்கள் சொல்றதை அடிப்படையா வச்சுதான் அவர் முடிவு எடுத்தார். அந்த முடிவுகள் தெளிவுலையா ஒரு இளைஞனாக ஒரு ஆயுத போராட்ட அமைப்பில் இணைந்து அதுக்கால பயணித்து அந்த போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு எதுவுமே பெற்றுத்தராமல் ஒரு நிறைவுக்கு வந்தது. இப்ப உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவம், இப்ப உங்களுடைய வயது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடுதலை போராட்டம், ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டத்தை நீங்கள் முன்வைப்பீங்களா? நிச்சயமாக இல்லை. தலைவர் அவர்களே எங்களை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு 2005 சொன்னது, இந்த போரை எங்கள் மீது திணிக்கிறார்கள். எப்போதும் எங்கள் மீது அவர்கள் போரை திணித்தார்கள், நாங்கள் அதை எதிர்கொண்டோம். இந்த போரையும் சர்வதேச நாடுகள் கூட்டு சேர்ந்து எங்களுக்கு மீது திணிக்கிறார்கள். இந்த சர்வதேச நாடுகள் நியாயமாக நடந்து கொண்டால் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அப்படி இல்லை என்றால் இங்க நாங்கள் இல்லை. புலம்பெயர்ந்த மக்கள் நடத்துகின்ற போராட்டம் தான் இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி விட்டிருக்கிறோம் என்ற செய்தியை தலைவர் சொன்னார். மற்றது ஈழத்தமிழினம் ஒரு சிறு தேசிய இனம். நாங்கள் கெரில்லா போராளிகளாக ஆயுதங்களை தூக்குவோமாக இருந்தால் எங்களுடைய மக்களை அல்லும் பகலும் அழித்து நாசம் செய்துவிடும் இலங்கை படைகள். ஆகவே நாங்கள் கெரில்லா போராட்டத்தை தொடர முடியாது. இன்றைக்கு இலங்கை படைகள் வடகிழக்கில் நிலை கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் ஒரு சீனவடியை கொடுத்தாலே 4 இளம் தலைமுறை தமிழர்களை கொண்டே காலி பண்ணி போடுவோம். நான் உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். கிழங்கு பிரேமதாசாவுடன் பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டு யுத்த சூழ்நிலை வருகிறது. அனைத்து காவல் இலங்கையின் காவல்துறை போலீஸ் கட்டமைப்பையும் விடுதலை புலிகள் முற்றுகையிட்டு பிடிச்சு விட்டார்கள். ராணுவ முகாம்களை போய் முற்றுகையிட்டு போட்டு நிக்கிறாங்க. எல்லாம் நிலத்துல பங்கர் வட்டி போட்டு லைன் பொசிஷன் பங்கர்லாம் நிக்கிறாங்க. சும்மா மண்முட்டையில வச்சுட்டு நிக்கிறார். அவன் 30 கலிவரால ஸ்னாப் பண்றான், 50 கலிவரால ஸ்னாப் பண்றான். கிழக்கு ஆயுதங்களால போராளிகளை பார்த்து குறி வச்சு அடிக்கிறான். இப்ப மாத்தியான கூப்பிட்டு சொன்னார், போய் முன்னரங்க நிலவரங்களை பார்த்து கொண்டு வாண்டாரு. நான் போய் முன்னரங்க நிலவரங்களை சுத்தி பார்த்து கொண்டு வந்தால் தலையை சுத்துறேன். ஏனென்றால் உடனடியாக எங்களோட முன்னரங்க நிலவரங்கள் ஒரு கணிசமான பாதுகாப்பு தரத்துக்கு உயர்த்தே இல்லை என்று சொன்னார். அதாவது ஒரு 50 கலிபர் 30 கலிபர் ரவுண்ட்ஸ் துளைச்சு கொண்டு வந்து போராளியை தாக்குறதை தடுக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு தடுப்பறைகளை போட்டு போராளிகளை நிறுத்த இல்லை என்றால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 போராளியை 10 போராளி உயிரிழக்கவும் சில பல போராளிகள் காயப்பட வேண்டிய நிலையும் ஏற்படும். ஒரு நாளைக்கு நாங்கள் 15 பேரை இழந்தோம் என்றால் 30 நாளைக்கு எவ்வளவு பேர்? சரி, ஒரு நாளைக்கு நாங்கள் 15 பேரை ஏதோ ஒரு வகையில் ஈழ போராட்டத்திலிருந்து இழக்கிறோம். உயிர் இழந்தவர்கள் போக மற்றவர்கள் நாங்கள் பராமரிக்க வேண்டிய ஒரு பணியும் சுமையும் எங்களுக்கு வருது. இப்படி 15 பேரை இழக்கிற அந்த ஒரு நாள்ல விடுதலை போராட்டத்துக்கு எத்தனை பேரை தமிழீழ மக்கள்கிட்ட இருந்து போராட்டத்துக்கு எடுக்கலாம்? இப்படியான ஒரு சாவு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற செய்தி பரப்புரை செய்யப்படுமாக இருந்தால் யார் போராட வருவார்? நான் மாத்தியாண்டைக்கு சொன்ன 6 மாதத்துல எல்லா ராணுவ முகாம்கள முற்றுகையை கைவிட்டு திருப்பி ஓடி வந்து என்ன திருப்பி பழைய வண்டி திரிய வேண்டி வர போகுது, கெரில்லாக்களா திரிய வேண்டி வர போகுது. அப்படி ஒரு நிலை வந்தால் முடிச்சு போடுவான்டாப்பா. அவங்களை முடியவே முடியாது. ராணுவத்தை முகாமை விட்டு வெளியில வர விட முடியாது. என்ன செய்யலாம்? அதனாலதான் இந்த தண்டவாள முழுக்கத்தையும் புடிங்கி கொண்டு போய் எல்லா முன்னரங்கங்களையும் போட்டு அங்க எங்க பகுதியில இருந்து தண்டவாளங்களை முழுக்க பிடிச்சி சிரிப்பர் கட்டையில இருந்து தண்டவாளங்களையும் கொண்டு அடைக்கிறது தான் சீமெண்ட் கான்கிரீட் போட்டது. அப்படி இவ்வளவுக்கு போராளிகளை பாதுகாக்கிறதுக்கு முன்னரங்கங்களை பலப்படுத்தணும். நாங்கள் இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டு ஏனைய இயக்கங்களுடைய ஆயுதங்களை வாங்கிக்கொண்டு நாங்கள் தமிழத்தை பிரகடனப்படுத்தி போட்டு அன்றைக்கும் கூட என்னோட கதை கேட்க உங்களோட அன்றைக்கு டிவியில சுயலிங்க நினைக்கிறேன் ராஜ் அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மரபு வழி படையணியாக நீங்கள் வந்திருக்க கூடாது. அப்ப நான் சொன்னேன், இல்லையா தவறு, மரபு வழி படையணியாக வராமல் நாங்கள் கெரில்லாக்களாக பிரேமதாச பேச்சுவார்த்தைக்கு புறம் இருந்திருப்போம். எங்களை சங்கடி எங்களை வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊருக்க பூந்து வெடி தள்ளுவான், அழிச்சு தள்ளுவான். இந்தியா கண்டு கொள்ளாது, உலகமும் கண்டு கொள்ளாது. இந்தியா சொல்லும் அதுவும் கூட நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் தான் வந்தாங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு வந்தாங்க, நீங்களா எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து கிடைச்சிருங்க, உங்களோட உட்பிரச்சனை அடிபட்டுட்டாங்க. அவன் எங்களை கொல்ல செய்தே முடிச்சிருவான். போராளிகள் தான் தப்பி மிஞ்சுவோம். இளம் தலைமுறையும் இருக்காது, பெண்களும் இருக்க மாட்டார்கள். முழுக்க சிங்கள பிள்ளைகளா தான் வடகிழக்குல பிறக்க வேண்டி வந்துடும். மாற்றானது முடியவே முடியாது. தலைவர் சம்மதிக்கவே மாட்டார். ராணுவ முகாம்கள்ட்ட முற்றுகையை எடுக்க முடியாது. அப்படியே முற்றுகையில வச்சு ராணுவ முகாம்களை அழிக்க வரும். அப்பதான் நான் சிங்கள ராணுவத்துக்கு சிறப்பு ஒலிபரப்பு ஒரு ஒலிபரப்பு திட்டத்தை எழுதி மெல்லி பிஸ்டல தூக்கு என்ன சொல்றது, சிங்கள ராணுவத்துக்கு பயிலா பாட்டு போட போற மடையாடு மெல்லிக்கு விளங்கையிலேயே அப்படி என்று நான் செய்ய வாரேன். நான் செய்ய வந்தது சிங்கள ராணுவத்துக்கு ஒரு அரசியல் வகுப்பெடுக்கிறோம். நீங்களா நாங்களா என்னத்துக்காக இந்த போராட்டமே நாங்கள் உங்களை முற்றுகையிட்டு இருக்கிறோம். நாங்கள் உங்களை தேவையில்லா சுட இல்லை, நீங்கள் எங்களை சுடாதீங்க, நீங்க ஒதுக்கியே இருந்து கொள்ளுங்க, நாங்கள் எங்கிற மக்கள் நிம்மதியா இருக்கட்டும். இப்படி ஒரு பரப்புரை செய்யறதுக்கு வலிக்கிட்டு நான் அதை பிரிஞ்சு ஓடுறதுல கைத்துப்பாக்கி தூக்குறாக்களும் எங்களுடைய இயக்கத்தில் இருந்தவை. ஆயுத போராட்ட வழிமுறை என்றது இல்லை, அது எங்களுக்கு இனிமேல் தேவையும் இல்லை. ஏன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். இங்க அரசியலோடு எங்கிற மக்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு போராட்டங்கள் எல்லாத்திலும் ஈடுபடுவது அடுத்த தலைமுறையிலிருந்து கனடாவில் திறந்து வச்சிருக்கிறார்கள் May 18. அப்ப அதெல்லாம் வந்து இன்றைக்கு அடுத்த தலைமுறை வந்துட்டு போராட்டம் நாங்கள் அடுத்த தலைமுறைட்டு மெல்ல மெல்ல கொடுத்துட்டோம். இப்ப நாங்கள் எல்லாம் வீடுகளுக்கு இருந்தோடு கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம்.
நான் எங்கேயாவது ஓடி பிடிக்கிறேன் இல்லையே, நான் வெளியில ஒன்றுக்கும் போறது இல்லை. போனாச்சுன்னா எங்கேயாவது தண்ணிக்க போட்டு தந்து போட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஒரு ஒழுங்கான நல்ல வேலையிலே போய் என்ன வேலை செய்ய விடுறாங்க இல்லை, அவங்களுக்கு சொல்லி கலைக்கிறாங்க. அப்படியான பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்றோம். அதெல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் இங்க ஒளிச்சு முறைக்கிறத கொண்டும் இல்லை. இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் வேணும் என்று இலங்கை நினைச்சா தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்றதை இன்றைக்கு இருக்கிற அனுர அரசு புரிஞ்சு கொள்ளவும். இன்றைக்கு பிரம்டன்ல நடந்திருக்கிற சம்பவத்தை பார்த்தும் உலக நாடுகள் தமிழர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசுவதை பார்த்தும் அனுர அரசு அதை புரிஞ்சு கொள்ளோட நாங்கள் தானே சொல்றோம். வடகிழக்கு இணைந்த சுயாட்சிய குழு அல்லது அதிகாரங்களை பகிர்ந்து குழு இலங்கையை ஒட்டுமொத்த இலங்கையை சிங்கப்பூரா மாறும் என்று சொல்றோம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சிங்களவானத்தால் எல்லாத்தையும் வாக்க தமிழர்கள் எல்லாரையும் சிங்களவர்கள் ஆக்கிவிட நீங்க சம்மதமோ? நீங்கள் ஒரு பெரிய புலி எதிர்ப்பாளன். தமிழர்கள் எல்லாரையும் சிங்களவர்கள் ஆக்கி விடுறதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ? நிச்சயமாக இல்லையா? சிங்களவரோடு பேசி பயன் இல்லை என்றுதான் எங்கட தலைவர் துவக்க தூக்கிறார். அவர் சொல்றது சரி என்று நாங்கள் அவருக்கு பின்னால் நின்றோம். நல்ல காலம் நான் தூக்கவே இல்லை. எனக்கு துப்பாக்கி இந்த அடிப்பக்கத்தை எங்க முனிப்பக்கம் எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வேலை இயக்கம் தரையில்லை. அதனால நான் அதை செய்யேன். கடவுள் காப்பாற்றாங்க. நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யேன். ஆனால் இந்த போராட்டத்தில் கடைசியமா எனக்கு என்னோட இலக்கு இயக்கம் தந்த வேலையை செய்தனால் என்ன இயக்கம் நம்பி இந்த நாட்டில் விட்டதால இன்றைக்கும் வெளியில வந்து காய்க்கிறேன். 2009க்கு பிறகு வந்து நான் விடுதலை புலி இயக்க போராட்டம் தான் சொன்னான். என்ன பிடிச்சு கொண்டு சிறையில வச்சு அங்கே இருந்து தான் சொல்லுவேன். என் மக்களுக்காக நான் பேசுவேன். என் மக்களுக்கான நியாயமான தீர்வு வேணும். எங்கள் மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேணும். அது நினைவு கூறப்பட வேணும். தியாகிகளாகவோ துரோகிகளாகவோ இந்த விடுதலை போராட்டத்தில் தங்களை இன்னுயிர்களை இந்த அனைவரையும் நாங்கள் மதிக்கிறோம். அவர் திலோர இயக்கத்தான் திருவாரத்துக்கும் கூட நீங்கள் மணிவண்ணாவும் கட்ட போறாங்க. நாங்கள் திலோ புலிகள் கட்டுங்களா, தாராளமா கட்டுவோம். உயிர் விட்ட சூழ்நிலை வேறு. ஆனா தமிழத்துக்காக மே 18 தலைவர் வீரச்சாவடைந்தது 18ஆம் தேதியிலே அறிவிச்சால் அது குழப்பத்தை கொண்டு வரும். அந்த நாளிலே அறிவிக்க கூடாது, வரலாற்று பிள்ளையாகும், அது ஆகும், இதாகும். ஆகவே அதை 19ல செய்யணும், 17ல செய்யணும் என்று சொல்றார்கள். அது அடிப்படையாக தான் நீங்க துவங்கினீங்க. உண்மையிலேயே ஒன்றை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. விடுதலை புலிகள் இயக்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இறுதி போராளி என்னுடைய துப்பாக்கியில் ஆயுதம் இருக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று சொன்னாங்க. அதுக்கு இடையில வர்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொன்னாங்க. அப்ப மே 18 தலைவர் வீரச்சாவடைந்ததுதான் தமிழின படுகொலை நாள். தலைவர் வீரச்சாவடைந்ததுதான் தமிழினத்தை ஆக்கிரமித்த நாள். தமிழினத்தை ஆக்கிரமித்த நாள் அதுதான் மே 18. ஆயுத போராட்டத்தின் பேரால் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்ட இறுதி நாளும் இறுதி நிமிஷம் தலைவரோட தான் முடியும். இலங்கை நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகணும் என்றால் நாங்கள் இந்த இடத்துல பகிரங்கமாக ஜேவிபிக்கு சொல்றேன், விடுதலை புலிகள் ஜனநாயக வழியில் நமது மக்களுக்காக செயற்படுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு வழங்குவீர்களா இருந்தால் இந்த தமிழர்களின் பேரில் நடக்கும் குப்பை அரசியலை நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிப்பாட்டுவோம். ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இந்த தமிழர்களுக்காக அரசியல் செய்ய விரும்புபவர்கள் எல்லாரையும் கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு தமிழர் அரசியலும் சிறப்பாக இருக்கும். வடகிழக்கும் செல்வ செழிப்பானதாக வரும். புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற மக்களும் உதவுவார்கள். பல்வேறு விதமான வளர்ச்சிகள் வடகிழக்கு வரும். அது தெற்கிலும் வரும். நியாயபூர்வமாக நீங்கள் சிங்கள மக்கள் நடந்து கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகி தமிழர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்று தீர்வு வழங்குவீங்களா இருந்தால் நல்ல எதிர்காலம் பெறும். இல்லையோ இன்னும் ஒரு தாய்லாந்தாக இலங்கை மாறும். அதை கடவுளாலும் காப்பாற்ற முடியாத சில நடக்கலாம். அந்த புள்ளியோட நாங்க நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடல முடிவு கொண்டு வரலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோட இந்த கருத்துக்களை மிக வெளிப்படையாகவும் உண்மையாகவும் வெளியிட்டமைக்கு மிக்க நன்றி. முள்ளமதி. நன்றி. வணக்கம் ஜெயபாலன்.